அடச்சி, சர்ச்சை உடைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் வெறும் கட்டடம். மிஷினரிங்களோட சாட்சியுள்ள வாழ்க்கையை உடைக்கணும். விசுவாசிங்களோட பரிசுத்த வாழ்க்கைக்கு சமாதி கட்டணும். அதுதான் நமக்கு ரிஸ்க். அதுதான் ரிஸ்க். நீங்க சொல்றதெல்லாம் பெரிய டார்கெட்டா இருக்கா தலைவரே? கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. எதுவும் கஷ்டம் இல்லை. கிறிஸ்தவங்க ஜெபிக்கிறத கஷ்டமா நினைக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் கஷ்டம் இல்லை. பைபிள்லாம் அலமாரியில இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இந்த பார், குடும்பத்தோட அவுட்டிங் போக விடு, ஆனா குடும்ப ஜெபம் பண்ண விட்டுறாத. வேதத்தை வாசிக்க விடு, ஆனா அதுல இருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்க விட்டுறாத. பிரசங்கத்தை நிறைய கேட்க விடு, ஆனா அதன்படி வாழ மட்டும் விட்டுறாத. குறிப்பா பிதாவோட உறவை விட ஊழியம்தான் முக்கியம்னு நம்ப வைக்கணும். ஹலோ ஹலோ மேம், நீங்கள் கால் பண்ண சொல்லியிருந்தீங்களாமே, ஸ்டெஃபி சொன்னா. ஆமாம், நான் தான் கால் பண்ண சொல்லியிருந்தேன். நீ ஏன் 10 நாளாக காலேஜுக்கு வரல? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மேம், அதனால தான் லீவ் எடுத்தேன். உங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு என்ன ஆச்சுமா? அவங்களுக்கு காய்ச்சல் மேம், ஹை ஃபீவர். ஓ, 10 நாளாக காய்ச்சலா? ஆமாம் மேம். வீட்டில் இருந்தாங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா? வீட்டில் தான் மேம் இருந்தாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு தகவல் சொல்லவா? இந்த 10 நாளா உங்க அப்பா ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தாங்க. விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். மேம் அது வந்து ஆனந்தி, ரொம்ப சரளமா போய் பேச கத்துக்கிட்ட போல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். என்ன இல்ல, உண்மையை சொல்லு. இந்த 10 நாள் எங்க போயிருந்த? எங்கேயும் போகல மேம். மறுபடியும் போய் சொல்லாத ஆனந்தி. இப்படியே போயிட்டு இருந்தா உன் ஃபியூச்சர் என்னத்துக்கு ஆகுறது? எங்க போயிருந்த சொல்லு. லைன்ல இருக்கிறியா இல்லையா ஆனந்தி? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஆமா, சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசுற. மேமன் கூட பார்க்கல. காலேஜ்குள்ள மட்டும்தான் ப்ரொஃபஸர் மேடம் எல்லாம். காலேஜ்குள்ள நான் ஏதாவது தப்பு பண்ணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். காலேஜுக்கு வெளியில நான் செய்யறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. இனிமே நான் உன்கிட்ட பேச போறது இல்ல. நாளைக்கு உன் அப்பாவை காலேஜுக்கு கூட்டிட்டு வா, நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். எங்க அப்பா விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதுக்காகலாம் எல்லா வேலையும் விட்டுட்டு வர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பாவை கூட்டிட்டு வர அன்னைக்கு நீ காலேஜுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் நீ காலேஜுக்கு வர வேண்டாம். கட் பண்ணிட்டான். மாற்றம் வந்திடுமா, ஒரு மாற்றம் வந்திடுமா, ஒருவரை ஒருவர் குறைகள் சொன்னால் மாற்றம் வந்திடுமா. அவங்க வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்த்து அவட்ட வந்து சில விஷயங்களை பேசுகிறாங்க. அது அவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாமோ. விஜிலா வந்து கொஞ்சம் ஞானமாக அந்த பொண்ணுகிட்ட ஆனந்திட்ட என்ன செய்திருக்கணும், நடந்திருக்கணும். ஒரு பிள்ளை 10 டேஸாக ஸ்கூலுக்கு வரலன்னா அவளை மெதுவாக கூப்பிட்டு ஏன் நீ லீவ் எடுத்தா, கொஞ்சம் அன்பாக பேசியிருந்தாங்கன்னா அவளும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியாக அவளும் பதில் சொல்லியிருப்பான். இவங்க கோபத்தோடு பேசுனதுனால அவளும் டென்ஷன் ஆகிட்டா. நான் டீச்சராக இருக்கும்போது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் பாய்ஸ் ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கோ எஜுகேஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாய்ஸ் ஸ்கூலில் இப்படி பசங்க நிறையா அப்போ அந்த நேரத்தில் கால் பண்ணுறேன். எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அன்பாக நான் கூப்பிட்டு என் பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சுடுவேன். கீழே என்ன ஸ்டெஃபி அப்படி உட்காந்துருப்பான். ஏன் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன்? ஹலோ மேம், கேக்குதா மேம்? ஹலோ மேம், ஆனந்திக்கு என்னாச்சு மேம்? எப்படி சொல்றேனே தெரியல மேம், ரொம்ப பயமா இருக்கு மேம். தைரியமா சொல்லு மேம். ஆனந்தி விஷம் குடிச்சிட்டா மேம். அச்சச்சோ, எதுக்கு அவ அப்படி பண்ணா? அது மட்டும் இல்ல மேம், என் சாவுக்கு காரணம் நீங்க தான் சொல்லி உங்க பேரை எழுதி வச்சுட்டு விஷம் குடிச்சிட்டா மேம். இப்ப அவ எப்படிமா இருக்கா? இப்போ அவளை ஜிஹெச்ல சேர்த்திருக்காங்க மேம். இப்போ வயிறெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க மேம். இப்ப எதுவும் சீரியஸா எதுவும் இல்லைல்ல?
இன்னும் சீரியஸாக தான் மேம் இருக்கா மேம். அச்சோ மேம், போலீஸ் வராங்க மேம். நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் மேம். அச்சச்சோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஜீசஸ். யார போலீஸா இருக்குமா? யாருன்னு தெரியல. என்ன விஜி, என்னாச்சு? பதட்டமா இருக்க? என் ஸ்டூடெண்ட் ஆனந்தி பூச்சி மருந்து குடிச்சிட்டாங்க. என்னம்மா, என்ன சொல்ற? என்னாச்சு? உட்கார் நீ முதல்ல. இப்ப அந்த ஸ்டூடெண்ட் எப்படிமா இருக்கா? சீரியஸா தாங்க இருக்கிறானா? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லை, அழாதம்மா, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லைங்க, அவ தற்கொலை முடிவெடுத்ததுக்கு நான் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டேன். அவ முடிவெடுத்திருக்காங்க. ஐயோ ஜீசஸ், ஒன்னும் இல்லம்மா, சரியாயிரும். இப்போ அவளை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒன்னும் இல்லம்மா, சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். ஆனந்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா பேப்பர்ல டிவில எல்லாம் என் பேர் தானங்க வரும், கெட் நியூஸ்ல. நீ அனாவசியமா பயப்படாதம்மா. ஆண்டவர் அந்த அளவுக்கு விடவே மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். நீ கர்த்தர் அறிய ஒரு தவறும் செய்யலமா. உன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு நினைச்சுதானே நீ செஞ்ச. ஆனந்தி இறந்துட்டானா அவ எழுதி வச்சது மரண வாக்குமூலம் ஆயிருங்க. எல்லாரும் அதை தானே நம்புவாங்க. மத்தவங்க என்ன நினைச்சா நமக்கு என்னமா? ஆண்டவருக்கு தெரியும் நீ தப்பு செய்யல. உன் நீதியை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஆனந்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஜெயில போட்டுருவாங்கல்ல. ஐயோ விஜி, நீ இப்ப நடக்காத நினைச்சு பயப்படுற. ஆண்டவர் மேல விசுவாசத்தை என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. என் ஃப்ரெண்டு ஜிஹெச்ல டாக்டரா இருக்கான். நான் நேர்ல போய் ஆனந்தியோட கண்டிஷன் என்ன, அவன் எப்படி இருக்கா நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. என்னங்க போலீஸா இருக்குமா? யாரா இருந்தாலும் பார்த்துக்கலாமா? நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கிள், அம்மா சுகர் வாங்கிட்டு சொன்னாங்க. சரி நீ போடா, நான் ஆனிட்ட சொல்லி கொடுத்து விடுறேன். ஓகேடா, சொல்லும் பாய். பக்கத்து வீட்டுக்கார பையம்மா சுகர் கேட்டு வந்திருக்கான். இது இல்லையாப்பா? இருக்காமா, உள்ள வாங்க. இருக்கட்டுப்பா, இந்த 150 ரூபாய் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி சரி சரி, அதுக்கு என்னமா அவசரம், இருக்கட்டுமே. அந்த இக்கட்டான நேரத்தில் அந்த புண்ணிய வைத்தியதை என்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க கூட என்னை நல்லா கவனிக்கிறது இல்லை. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கேட்டியாமா? நிச்சயமா ஆண்டவர் அவளை கைவிட மாட்டார். நான் ஜிஹெச் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. என்னங்க ஆச்சு? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆனந்தி பாத்தீங்களா? விஜி, இப்பதான் நான் ஜிஹெச் போயிட்டு வரேன். ஆனந்திங்கிற பேர்ல யாருமே அட்மிட் ஆகலன்னு சொல்றாங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஒருவேளை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏதாவது அட்மிட் பண்ணிருப்பாங்களோ? ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடியாச்சு, அப்படி ஒரு பேஷண்டே இல்லையா.
பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக சான்ஸே இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நீ ஒண்ணு பண்ணு, ஆனந்தியை யாரு ஜிஹெச்ல அட்மிட் பண்ணான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. ஓகே ஓகே வைங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன். கால் வந்துச்சு. விஜி விசாரிச்சியாமா? அப்பா விசாரிச்சிட்டேங்க. ஸ்டெஃபி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. ஆனந்தி விஷமே குடிக்கலையாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே போகலையாம். எல்லாமே போய் என்ன பழி வாங்கணும்னு ஆனந்தி நடத்துன நாடகம் தாங்க இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலை போல வந்த பிரச்சனை பனி போல போயிடுச்சு. ஆமாங்க, இது எல்லாமே நாடகம் தெரிஞ்சோடனே நான் ஆண்டவருக்கு மனசார நன்றி சொன்னேங்க. உனக்கு அந்த பிள்ளைங்க மேல ஒரு கோபமும் இல்லையே? அது மட்டும் வராம பாத்துக்க விஜி. இதை நான் நல்ல விஷயமா தாங்க எடுத்துக்கிறேன். இதை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். நான் ஆனந்திட்ட ஹாஷா பேசினதுக்கு ஆண்டவர் கத்து கொடுத்த பாடமா தாங்க நான் இதை எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு நாள் தான் ப்ரொஃபஸரே பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறது? இப்பெல்லாம் பிள்ளைங்களே ப்ரொஃபஸருக்கு பாடம் எடுக்கிறாங்க. பிரச்சனைகளை கையாளுறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை ஞானத்தோடையும் அன்போடையும் கையாளணுங்கிறது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அன்பே இல்லாம செய்யற ஊழியம் ஆபத்துல தான் முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டாரு. மாற்றம் வந்திடுமா, ஒரு மாற்றம் வந்திடுமா, ஒருவரை ஒருவர் குறைகள் சொன்னால் மாற்றம் வந்திடுமா. எதுவும் சரியில்லை, இங்கு யாரும் ஒழுங்கில்லை என்றே புலம்பல் பாடி விட்டால் மாற்றம் வந்திடுமா. நீதான் மாறிடணும், ஒழுங்காய் வாழ்ந்திடணும், சரியாய் வழிகாட்ட முன்மாதிரியாகிடணும். நீ வாழும் இடத்தின் இருளை நீக்க நீதான் செயல்படணும். நீ வாழும் இடத்தின் இருளை போக்க நீதான் ஜெபித்திடணும். மாற்றம் வந்திடுமா, ஒரு மாற்றம் வந்திடுமா, ஒருவரை ஒருவர் குறைகள் சொன்னால் மாற்றம் வந்திடுமா. எதுவும் சரியில்லை, இங்கு யாரும் ஒழுங்கில்லை என்றே புலம்பல் பாடி விட்டால் மாற்றம் வந்திடுமா.